தேசிய இன விடுதலை களத்தில் தன்னுயிரிந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி ஜனநாயக முறையிலே இந்தியாவில் 5 மாநிலங்களிலே தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 5 மாநிலங்களில் இறுதியாக தமிழ்நாட்டில் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் திமுக ஒரு அணியாகவும் அதிமுக ஒரு அணியாகவும் எப்பொழுதும் போல வழக்கமாக போட்டியிடுகிறது. 2016 சட்டமன்ற தேர்தலில் இருந்து இந்த இருவரும் திராவிட கட்சிகளுக்கும் இந்திய தேசிய கட்சிகளுக்கும் மாற்றாக களத்திலே வேட்பாளர்களை நிறுத்தியது நாம் தமிழர் கட்சி. அன்றைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இவ்வளவு பெரிய பெரும் படை கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்தி 2016 சட்டமன்ற தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் வெறும் 4.5 லட்சம் வாக்குகள் தான். அதன் பிறகு அன்றைக்கு பல முனை போட்டியாக இருந்தது, கிட்டத்தட்ட 5 முனை போட்டியாக இருந்தது 2016 சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தலிலும் மேன்மைக்குரிய மக்கள் வாக்கு செலுத்தி இருப்பீர்கள். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, மக்கள் நல கூட்டணி, மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்று பாட்டாளி மக்கள் தலைமையிலே ஒரு அணி என்று 4 முனை போட்டி இருந்தது. இதற்கு இடையிலே நாம் தமிழர் கட்சியும் போட்டியிட்டது. கிட்டத்தட்ட 5 முனை போட்டி என்று அன்றைக்கு பத்திரிகைகள் எழுதினார்கள். 5 முதலமைச்சர் வேட்பாளர்கள் களத்திலே நிற்கிறார்கள் என்றார்கள். அன்றைக்கு நின்ற 5 முதலமைச்சர் வேட்பாளர்களில் இன்றைக்கு 2 முதலமைச்சர் வேட்பாளர்கள் தமிழ்நாட்டில் இல்லை, அவர் மரணித்து போய்விட்டார்கள். 2016 திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட மு. கருணாநிதி அவர்கள் மரணித்து போய்விட்டார். 2016 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமையேற்று முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணித்து போய்விட்டார்கள். மக்கள் நல கூட்டணியிலே போட்டியிட்டு மக்கள் நல கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அன்றைக்கு அறிவிக்கப்பட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் விஜயகாந்த் அவர்களும் மரணித்து போய்விட்டார்கள். அண்ணன் அன்புமணி அவர்கள் இன்றைக்கு அதிமுக கூட்டணியிலே இருக்கிறார்கள். அந்த கட்சி 2ஆக பிளந்து நின்று கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நான் தான் பொறுப்பு என்று அண்ணன் அன்புமணி அவர்களும், நான் தான் பொறுப்பு என்று ஐயா மருத்துவர் அவர்களும் 2 பேரும் அந்த கட்சியை பிளந்து நின்று சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தலை. ஆனால் 2016 சட்டமன்ற தேர்தலில் 4.5 லட்சம் வாக்குகள், வெறும் 1.1% வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் தனித்துத்தான் போட்டியிட்டது. 2019 மக்கள் நல கூட்டணியிலே இருந்த பல கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க தொடங்கிவிட்டார்கள். அதில் இருந்து பிரிந்து அந்த கூட்டணி சுக்குநுகையாக உடைத்து பாதி பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க தொடங்கிவிட்டார்கள். அன்றைக்கு திமுகவும் அதிமுகவும் பாஜகவும் காங்கிரசும் இந்த 4 கட்சிகளுக்கும் ஒரே எதிரி 2010 நாம் தமிழர் கட்சி தான். ஏனென்றால் இந்திய நாட்டை பாஜகவும் காங்கிரசும் தான் தொடர்ச்சியாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை திமுகவும் அதிமுகவும் ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த 2 பேரும் திராவிட கட்சிகளோடும் ஒருபோதும் கூட்டணி இல்லை, 2 பேரும் தேசிய கட்சிகளோடும் ஒருபோதும் கூட்டணி இல்லை என்று ஒரு கட்சி சமரசம் இல்லாமல் சண்டையிடுகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். 2019 கூட்டணி இல்லை என்று அறிவித்தது நாம் தமிழர் கட்சி. அப்பொழுது சுதாரித்துக் கொண்ட இந்த 4 கட்சிகளும், 2 இந்திய தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் அன்றைக்கு உச்ச நட்சத்திரமாக இருந்த கமலஹாசன் அவர்களை களமிறக்கினார்கள். எல்லோரும் சொன்னாங்க, 5 வயசில் இருந்து படம் நடித்துக் கொண்டிருக்கிறார் கமலஹாசன், அவர்தான் இந்த கட்சிகளுக்கெல்லாம் மாற்று என்று பேசினார். கமலஹாசன் களத்திலே வந்து நின்றார், காணொலி காட்சிகளை போட்டார், ஊரெல்லாம் போனார், ஊரெல்லாம் மக்கள் கூடினாங்க, கமலஹாசனுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் அன்றைக்கு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டி இடுகிறோம் என்று கூட இந்த மக்களை
பார்த்து தெரிந்துவிடக்கூடாது என்று எந்த ஊடகங்களும் எங்களை காட்ட மறுத்தார்கள். இன்றமும் வலைக்காட்சியில இருக்கிறது, யூடியூப்ல இருக்குது, இன்னமும் போய் பாருங்க. 4 கட்சிகளை மட்டுமே போட்டிருந்தார்கள். ஒன்று திமுக தலைமையில உள்ள கூட்டணி, இன்னொன்று அண்ணா திமுக தலைமையில உள்ள கூட்டணி, இன்னொன்று கமலஹாசன் அவர்கள், இன்னொன்று அமமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று இந்த 4 கட்சிகளை மட்டுமே பிரதானப்படுத்தி போட்டார்கள். நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது என்று கூட அன்றைக்கு பேச மறுத்தது ஊடகங்கள். ஆனால் கமலஹாசன் அவர்களையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் தாண்டி நாம் தமிழர் கட்சிக்கு இந்த மக்கள், மேன்மைக்குரிய மக்கள், போற்றுதலுக்குரிய மக்கள், நாம் தமிழர் கட்சியின் அரசியலை புரிந்து கொண்ட மக்கள், 17 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தி எங்களை பெருமைப்படுத்தினார்கள். காரணம் என்னவென்றால், இந்த பிள்ளைகள் வலிமைப்படுத்துவார்கள், இந்த தமிழ்நாட்டை மாற்றி காட்டுவார்கள் என்று. அன்றைக்கு வேறு வழி இல்லாமல் இந்த ஊடகங்கள் எங்களை போட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. ஏனென்றால் வாக்கு குறைவாக வாங்கிய கட்சிகளை காட்டிவிட்டு அதைவிட வாக்குகள் கூட அதிகமாக வாங்கிய கட்சியை காட்ட முடியாமல் போனால் ஊர் சிரிக்கும், நாடு சிரிக்கும், எச்சியை காரித்து உமிழ்வார்கள் என்று ஊடகங்கள் வேறு வழி இல்லாமல் காட்டத் தொடங்கியது. அன்றைக்கு இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் அறிவித்தது நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டின் 3வது பெரிய அரசியல் கட்சி, ஏனென்றால் அதிக வாக்குகளை பெற்ற அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி என்று இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து எங்களை அறிவிப்பு செய்தது. அன்றைக்கு கமலஹாசன் சந்தித்த கமலஹாசன் அவர்கள் நான் தனித்து போட்டி என்றார். அதற்கு பிறகு தனித்து போட்டியிட முடியவில்லை. 2019 பிறகு கொரோனா காலகட்டம், நாடடங்கு, ஊரடங்கு, உலகமே அடங்கி போய் கிடந்த காலம். 2021 சட்டமன்ற தேர்தல் வந்தது. கமலஹாசன் தலைமையிலே ஒரு அணி 234 வேட்பாளர்களை போடுகிறேன் என்று அவர் சில பல கட்சிகளை கூட்டணிக்கு சேர்த்துக் கொண்டு யாரெல்லாம் கமலஹாசன் சும்மா பார்க்க கொண்டாடு பக்கத்துல போட்டா பிடிச்சிட்டு 2 சீட்டு உனக்குன்ட்டாரு. சமத்துவ மக்கள் கட்சி இன்னைக்கு இல்லவே இல்ல, அது பாஜகவோடு போய் சேர்ந்துருச்சு. யாரு? அண்ணன் சரத்குமார் அவர்களின் கட்சி. ஒரு ஒரே நாள்ல கனவு கண்டுட்டு பாஜகவோட சேர்ந்துருங்கன்ட்டு போய் சேர்ந்துட்டாரு. அந்த கட்சி கமலஹாசனோட கூட்டணி. அந்த கூட்டணி கட்சி கிட்டத்தட்ட 40 சீட்டமா 42 இடமா கொடுத்தாரு. எங்களுக்கு போட்டியிடுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி திருப்பி சீட்டை கொடுத்துருச்சு. அப்படி ஒரு கூட்டணியை அமைத்து கமலஹாசன் அவர்கள் களத்திலே சந்தித்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சாதி கட்சிகளும் ஒன்றாக கூடி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து டிடிவி தினகரன் முதலமைச்சராக அறிவித்து களத்திலே நின்றார்கள். 2021 சட்டமன்ற தேர்தல் அன்றைக்கும் மனம் தளராமல் நாம் தமிழர் கட்சி களத்திலே நின்று மீண்டும் களத்தை சந்தித்தது. 2021 சட்டமன்ற தேர்தல் நாங்கள் பெரிதாக களப்பணி ஆற்ற முடியவில்லை. ஏனென்றால் கொரோனா காலகட்டம், மக்களை சந்திக்க முடியவில்லை. இருந்தாலும் 2021 சட்டமன்ற தேர்தலில் 234 வேட்பாளர்களை 117 பெண்கள் 117 ஆண்கள் என்று பெண்களுக்கு சரிபாதி இடம் கொடுத்து தேர்தலை சந்தித்தது நாம் தமிழர் கட்சி. அன்றைக்கு பேசினார்கள், ஊடகங்கள் பேச மறுத்தது, ஆனாலும் பேசினார்கள். நாம் தமிழர் கட்சி எல்லாம் ஒண்ணு கிடையாது, அதுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க மக்கள், அவ்வளவுதான். 17 லட்சம் சும்மா போட்டான், இந்த தடவை போட மாட்டான். ஏதோ தெரியாம போட்டான், மாற்றம் நினைச்சு போட்டுட்டான், இந்த தடவை போட மாட்டான், நம்ப மாட்டாங்க மக்கள் அப்படின்னாரு. ஆனாலும் என் மக்கள் மேன்மைக்குரியவர்கள், போற்றுதலுக்குரியவர்கள் 17 லட்சம் வாக்குகளில் இருந்து 31 லட்சம் வாக்குகளை ஒரு பைசா காசு கொடுக்காமல் இதே போல வீதிகளிலே மேடையை போட்டு வெறும் பேச்சுக்களை மட்டும் பேசி, எங்கள் கருத்துக்களை மட்டும் சொல்லி, தொண்டை தண்ணி கத்த வீதி எங்கும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இரவு பார்க்காமல் பகல் பார்க்காமல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பெற்ற வாக்குகள் தான் 31 லட்சம் வாக்குகள். பார்த்தான், திமுக பார்த்துச்சு, அண்ணா திமுக பார்த்துச்சு. ஏன்னா 2 பேர்ட்டையும் முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு 100 கோடி இருந்தா அதுக்கு தொழில் பண்ணுவான், 500 கோடி இருந்தா அதுக்கு தொழில் பண்ணுவான், 1000 கோடி இருந்தா அதுக்கு தொழில் பண்ணுவான், 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி காசு இருந்துச்சா என்ன பண்ணுவான்? நாட்டையே விளையாடுறான்னு விளையாடுறான். என்ன பண்றான்? இந்த நாட்டில் ஜனநாயகத்தை கேலி குத்தாக வேண்டும் என்று விளையாடுகிறார்கள் திமுகவும் அண்ணா திமுகவும். என் மக்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். திமுக ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறது. கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளில் 30 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த 30 ஆண்டுகளில் நாங்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறோம் என்று சொல்லி வாக்கு கேட்க துப்பில்லை. அதே போல அதிமுக 30 ஆண்டுகள்
5 முறை தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறது. ஆனாலும் அவர்களுக்கு நாங்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறோம் என்று சொல்லி வாக்கு வைக்க துப்பில்லை. வாக்குக்கு எப்படி பணம் கொடுப்பது என்று இருவரும் போட்டி போடுகிறார்கள். அவர்கள் வேட்பாளர் தேர்வு செய்யும் போது நீ எத்தனை கோடி செலவு செய்வ? 10 கோடியா 15 கோடியா? நீ செலவு செஞ்சாதான் உனக்கு இடம். அப்படி இங்கே சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுகிற யாராக இருந்தாலும் பணம் இல்லாமல் போட்டியிட முடியாது. ஏதாவது ஒரு அரசியல் கட்சியை சொல்லுங்கள். நாங்கள் பணத்தை நம்பி இந்த களத்திலே நிற்கவில்லை, மக்களிடம் கருத்தை சொல்லி நாங்கள் களத்தில் நிற்கிறோம் என்று திமுகவோ அதிமுகவோ களத்தை சந்திக்கிறது என்றால் கிடையாது. அது போல இலவச அறிவிப்புகள், நாங்கள் தேர்தலிலே வென்று வந்தால் இதையெல்லாம் செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார்கள் திமுகவும் அதிமுகவும். திமுக என்ன சொல்லுதுன்னு அதிமுக காத்திருக்குது, அதிமுக என்ன சொல்லுதுன்னு திமுக காத்திருக்குது. திமுக 1000 சொன்னால் நாம் 2000 சொல்வோம், அவர்கள் 2000 சொன்னால் நாம் 2500 சொல்வோம் என்று காத்திருந்து மக்களை எப்படி ஏமாற்றி வாக்குகளை பெருக்க வேண்டும் என்ற நோக்கம் மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கே தவிர மக்களின் பிரச்சனைகளுக்காகவோ மக்களினுடைய தேவைகளுக்காகவோ ஒருபோதும் திமுகவும் அதிமுகவும் அரசியல் செய்யவில்லை. இந்த களத்திலே இவர்கள் எவரோடும் சேராமல் மக்கள் இவர்களை தொடர்ச்சியாக ஆதரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கமலஹாசனும் வீழ்ந்து போய்விட்டார். கமலஹாசனை தாண்டி வாக்கு வாங்குறாங்க, கமலஹாசனை தாண்டி அரசியல் செய்யறாங்க, கமலஹாசன் பிம்பம் உடைந்து விட்டது என்று திமுகவும் அதிமுகவும் பார்க்குது. என்னடா பண்ணலாம்? இதுக்கு மேல ஒரு உச்ச நட்சத்திரம் யாருன்னா ரஜினிகாந்த் வரமாட்டேன்ட்டாரு. ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய் எல்லாம் யார் இறக்குறான்னு நினைக்கிறீங்க? இந்த திருட்டு பயிர்வதான். யாரு? திமுகவும் அதிமுகவும் பிஜேபி காங்கிரஸ். இந்த 4 திருட்டு பயிர்களுக்கு வேலை என்னன்னா, இந்த நாடு ஜனநாயகத்தோடு இருக்கவே கூடாது, ஜனநாயக அரசியல் இங்க வென்றே கூடாது, மக்கள் புரட்சிக்கு தயாராகிவிடக் கூடாது, எதிர்த்து கேள்வி கேட்டுவிடக் கூடாது. இதுதான் இவங்களோட நோக்கம். அதுக்குத்தான் பல பூச்சாண்டிகளே வைத்திருப்பார்கள். திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் 4மே பூச்சாண்டிகள் தான். பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் ஏதாவது வேறுபாடு இந்த மக்கள் சொல்ல முடியுமா? இருவரும் ஒருவர் தான். 50 ஆண்டு காலம் இந்திய நாட்டை ஆண்ட காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் ஒரு வேறுபாடும் கிடையாது. அவன் கதர் கட்டிய காவி, இவன் காவி கட்டிய கதர். இந்தியாவில் ஊடகங்களிலே நீங்கள் பார்ப்பதில்லையா? எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நேரடியாக போய் பாஜகவில் சேர்ந்து கொள்கிறார்கள். பாஜகவில் இருந்து நேரடியாக எத்தனையோ பேர் காங்கிரஸ் கட்சியிலே போய் இணைந்து கொள்கிறார்கள். ஏன் இணைந்து கொள்கிறான்? 2 கட்சிக்கும் கொள்கை வேறுபாடு கிடையாது. நீட்டு தேவை என்றால் காங்கிரஸ் கொண்டு வரும், அதை பாஜக வளர்க்கும். ஜிஎஸ்டி என்றால் காங்கிரஸ் கொண்டு வரும், அதை விதிக்கும் பாஜக. என்ஐஏ சட்டத்தை காங்கிரஸ் கொண்டு வரும், அதை வளர்க்கும் பாஜக. சிஏஏ என்ஆர்சி வேண்டும் என்று காங்கிரஸ் பேசும், அதை ஆதரிக்கும் பாஜக. காவிரி மேலாண்மையிலே கர்நாடகா மண்ணிலே இருந்து கொண்டு காங்கிரசும் பாஜகவும் ஒரே அணியாக இருந்து கொண்டு தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க கூடாது என்று சொல்லும். இங்கு உள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் தண்ணி வேண்டும் என்று அவர்களை நிர்பந்திக்காது, எதிர்த்து போராடாது, பாஜக கேள்வி கேட்காது. அது போலதான் இந்திய நிலப்பரப்பில் பாஜகவும் காங்கிரசும் ஒரே கட்சிகள் தான். கட்சியின் கொடிகள் வேறு, கட்சியின் சின்னங்கள் வேறு, கட்சியின் தலைமைகள் வேறு தவிர கட்சிக்கு 2 பேருக்கும் ஒரே பாலிசி. அகில இந்திய அளவிலே ஒரே பாலிசி கொண்ட கட்சிகள் தான் 2 கட்சிகளும். அதே போலதான் தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும். திமுகவின் கொள்ளை என்றால் அதே கொள்ளை அதிமுகவிலும் இருக்கும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2021 சட்டமன்றத்தினுடைய அமைச்சரவையில 10க்கும் மேற்பட்டவர்கள் அதிமுகவில் இருந்து விலகி வந்து ஊழல் குற்றச்சாட்டிலே அடிபட்டவர்கள் தான் 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறார்கள். அதிமுக உங்களுக்கு எதிரியான கட்சி என்றால் அதிமுகவில் இருந்து ஒருவர் ஊழல் செய்துவிட்டு திமுகவுக்கு வருபவரை எப்படி திமுக சேர்த்துக் கொள்ளும்? சொல்லுங்க பாப்போம், எப்படி சேர்த்துக் கொள்ளும்? அதே போல திமுகவில் ஊழல் செய்துவிட்டு, திருடிவிட்டு, பணங்களை கொள்ளையடித்து விட்டு
அதிமுகவுக்கு போனால் அதிமுக சேர்த்துக் கொள்ளும். நீங்க நல்லா பாருங்க, திமுகவில் இருந்து அதிமுகவுக்கு யார் வேணாலும் போலாம், அதிமுகவில் இருந்து யார் வேணாலும் திமுகவுக்கு போலாம். அவர்களிடம் ஒரு கொள்கை மாறுபாடும் கிடையாது. இங்கே ஆத்து மணல் கொள்ளை என்றால் அங்கேயும் ஆத்து மணல் கொள்ளை இருக்கும். இங்கே மக்களின் மீது வரி விதிக்கப்படும் என்றால் அங்கேயும் வரி விதிக்கப்படும். இங்கே தூத்துக்குடியிலே துப்பாக்கி சூடு என்றால் அவர்களுக்கு தாமிரபரணி துப்பாக்கி சூடு, அவர்களுக்கு பொள்ளாச்சியிலே பாலியல் வன்கொடுமை வழக்கு என்றால் இவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாலியல் வன்கொடுமை வழக்கு. இப்படி இரண்டு கட்சிகளிலுமே எல்லா ஊழலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை என் அன்புக்குரிய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக, திமுகவை பிடிக்கலையா அதிமுகவுக்கு போடலாம், அதிமுகவை பிடிக்கலையா திமுகவுக்கு போடலாம் என்கின்ற மனநிலை மக்களிடம் புகுத்தப்பட்டு விட்டது. உனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சா, இந்த தடவை திமுகவை தோக்கடிக்கணுமா, ரெட்டலைக்கு போட்டுடுறா, ரெட்டலையை தோக்கடிக்கணுமா, ரொம்ப கோபம் வந்துச்சா திமுகவுக்கு போட்டு விடுறா, வேற வழியே இல்லாமல் சகித்துக் கொண்டு வாக்கு செலுத்துகிற மனநிலை மக்களிடம் போய்விட்டது. என்னப்பா செய்யறது, ஜெயிக்கிறவனுக்கு தானே ஓட்டு போடணும் அப்படின்ற மனநிலையே அவர்கிட்ட வந்துருச்சு. எப்படி கமலஹாசனை களத்தில் இறக்கினார்களோ அது போலதான் தற்போது விஜய் அவர்களும் களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறார். இறக்கிவிட்டவர்கள் இந்த 4 கட்சி தான், பிஜேபி, காங்கிரஸ், திமுக, அதிமுக, வேறு மாற்றே கிடையாது. 4 பேர் தான் சேர்ந்து விஜய் அவர்களை இறக்கி விட்டுருக்காங்க. சரி, விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் என்ன அரசியலை, அப்படி புது அரசியலை பேசிவிட்டார். நாம் தமிழர் அரசியலை தாண்டி அல்ல, அவர் என்ன அரசியலை முன்வைக்கிறார், திமுக என்ன சொல்லுதோ அதையே அவரும் சொல்றார், அதிமுக என்ன சொல்லுதோ அதையே அவரும் சொல்றார். அப்புறம் உனக்கு கட்சி, அதனாலதான் என்ன பண்ணிட்டாரு, அந்த கட்சியில சீட்டு கிடைக்காத, இந்த சீட்டு கட்சியில சீட்டு கிடைக்காதனால கூப்பிட்டு வேறு கட்சியில சீட்டு கொடுத்து நிறுத்த வச்சுட்டாரு. பாருங்க, தேர்தல் நடந்து எங்களுக்கு நேரம் இல்ல, திமுக தேர்தல் ஆணையம் 10 மணிக்கு மேல பேசக்கூடாதுன்னு சொல்லுது. இங்க பல பேச்சாளர்கள் எங்க பேச்ச முடிக்கிறதுக்கு நேரம் இல்லாம நாங்க பதறிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு முழு நேரம் இருக்குது, ஒரு இடத்துல போய் பேச மாட்டாரு. சென்னையில 2 தடவை கூட்டத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம். 2 நாள் அனுமதியை ரத்து செய்துட்டாருங்க. அவர் நான் வரல, பிரச்சாரத்துக்கு வரலன்ட்டாரு. என்னடா போய் இவங்க பேசுறது, ஏன்னா எல்லா இடத்துலயும் அவர் பேசுனது இப்ப துண்டு துண்டா வெட்டி போடுறாங்க. ஒரே டைலாக் தான் பேசுறாரு, நான் பல வழிகளை கடந்து வந்திருக்கிறேன், அதே திருப்பி போடுறாங்க, நான் பல வழிகளை கடந்து வந்திருக்கிறேன். எல்லா இடத்துலயும் இங்க என்ன 10 நிமிஷம் அவர் பேசினாரோ அதே 10 நிமிஷம் தான் அங்கேயும் பேசுறாரு. நேற்று காரைக்குடிக்கு போறார் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வரப்போகிற எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் காரைக்குடியிலே போட்டியிடுகிறார். நீ தைரியமான ஆள் தானே, பெரிய ஆளு, பெரும் படை வச்சிருக்க தானே, நேற்று காரைக்குடியில போய் பேசி இருக்கணும், சரியான ஆளு, நீ பேசி இருந்திருக்கணும். பதறிட்டாப்புல விஜய். காலையில போய் மதுரை ஏர்போர்ட்ல இறங்கினதுல இருந்து அவருக்கு 2:30 மணி வரைக்கும் நேரம் கொடுத்திருக்கு தேர்தல் ஆணையம். மத்தியானம் 2:30 மணிக்குள்ள வந்து நீங்க காரைக்குடியில பேசிருங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் நேரம் கொடுத்திருக்கு. பார்த்திருக்கிறாரு. நம்ம போய் 2:30 மணிக்குள்ள போய் நம்ம என்னத்தையாவது பேசிவிட்டு நீங்க மறுநாள் நம்மளை பொழந்துன்னு சொல்லி போய் பேசவே இல்லைங்க. ஏன் பேசலன்னா, வடிவேல் படம் ஒரு படம் பார்த்திருப்பீங்க, அவர் நடிச்ச படமான்னு தெரியல, சுறாவாத ஒரு படம், அந்த படம் படகோட்டியா இருப்பாப்புல. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வடிவேல் வந்து நான் போட்டிக்கு போறேன், படகு போட்டிக்கு போறேன்ட்டு போவாப்புல. போட்டி காலையிலடா சாயங்காலம் என்ன வந்தேன்னு கேட்ட மாதிரி 2:30 மணிக்கு மேல அங்க போய் நின்றுட்டாரு. 2:30 மணிக்கு மேல போய் அங்க நின்றவனை காரைக்குடியில தேர்தல் ஆணையம் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. 2:30 மணிக்குள்ள வந்தா விஜய் பேசிட்டா 2:30 மணிக்கு மேல பேசக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. அவருக்கு தெரியும் 2:30 மணிக்கு மேல பேச விட மாட்டாங்கன்னு தெரியும். வேண்டும் என்று 2:30 மணி நேரம் கழித்து அங்க போய் நிக்கிற, 2:30 மணிக்கு போய் நிக்கிறாரு. நின்னா இங்க போய் ஆள படம் அம்பு எல்லாத்தையும் காசு கொடுத்து இதை கொடுத்து அதை கொடுத்து கொண்டு வந்து வண்டிகளில் வந்து ஆளுகளை இறக்கி வச்சிருக்கிறாங்க. இவர் போய் ஒண்ணுமே பேசல, அப்படியே நின்று கையை கட்டினாப்புல இப்படினாப்புல கும்பிட்டாப்புல, பூவள்ளி வீசினாப்புல, இது பண்ணாப்புல, போட்டா கொடுத்தாங்க வாங்கினாப்புல, போட்டா பிடிச்சாப்புல கிளம்பி வந்துட்டாப்புல. ஏன்னா அவருக்கு தெரியும் காரைக்குடியில போய் வேற எங்கேயா பேசினா கூட விட்டுருவாங்க, காரைக்குடியில பேசினா பொழந்துட்டு பேசவே இல்லைங்க. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக வரப்போகிறேன், இந்த நாட்டில் நடக்கிற அநியாயங்களையும் அட்டுழியங்களையும் நான் தட்டி கேட்பேன் என்கின்ற மனநிலையோடு தானே ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளராக வர முடியும். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்துவிட்டீர்கள் என்றால்
தமிழ்நாட்டில் உள்ள அதிகாரிகளை நீங்கள் வேலை வாங்குவதற்கு உங்களுக்கு தெரியணுமா தெரிய வேண்டாமா? எதுவுமே தெரியாத ஒரு மங்குனியை கூட்டிட்டு வந்து இவர்தான் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் சொன்னா இதெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? எப்படி தெரியுதுன்ற 15 ஆண்டுகளாக 16 ஆண்டுகளாக இந்த மக்களின் பிரச்சனைகளுக்கு எத்தனை முறை வழக்குகளுக்கு சிறைக்கு போயிருக்கோம் தெரியுமா? தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகளின் மீது ஒவ்வொருவரின் மீதும் வழக்கு எதற்கு போடப்பட்டிருக்கிறதால் கூட்டம் அதிகமா பேசிட்டான், கண்டிச்சு பேசிட்டான், முதலமைச்சரை கடுமையா பேசிட்டான், அமைச்சரை திட்டி பேசிட்டான், அமைச்சரின் குறையை பேசிட்டான் அப்படின்னு சொல்லிதான் மணற்கொள்ளைக்கு எதிராக பேசிட்டான், மலையை வெட்டுறதுக்கு எதிராக பேசிட்டான், மக்களுக்காக போராட்ட களத்தில் நின்றான் என்றது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளின் மீது வழக்கு 16 ஆண்டுகளாக வழக்குகளை சந்தித்து பெரும் துயரில் நின்று கொண்டிருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி. ஒவ்வொரு முறையும் சிறிய சிறிய மேலே ஏறி ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மேலே வரும்போதெல்லாம் இந்த திமுக அதிமுக திருட்டு போயிடுவோம் எல்லாரும். ஏனென்றால் ஒவ்வொருவனிடமும் 1,00,000 கோடி 1,00,000 கோடி அடிச்சு வச்சிருக்கான். ஒவ்வொரு அமைச்சரிடமும் 10,000 கோடி 5,000 கோடி என்று காசு வைத்திருக்கிறான். அதனாலதான் அந்த காசை வச்சுட்டு விளையாடுறான். திமுகவும் அதிமுகவும் தங்களிடம் இருக்கிற பண வலிமையை வைத்து வென்றுவிட முடியும் என்ற நம்பிக்கையில் தான் களத்தில் இருக்கிறதே தவிர மக்கள் ஓட்டு போடுவாங்க நமக்கு அப்படின்னா அவங்க நிக்கல, காசை நம்பி நிக்கிறான். 10 கோடியை செலவழிச்ச இந்த பிச்சைக்கார பைய மக்கள் ஓட்டு போடுவான் என்ற நம்பிக்கையில் இருக்கிறான். அதனாலதான் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலிலும் நீங்க செலுத்துங்க செலுத்தாம போங்க, இந்த பிள்ளைகளை ஒரு நாள் கட்டாயம் தேடுவீங்க. ஏன்னா எங்களை விட்டால் உங்களுக்கு நாதி இல்லை என்கின்ற இடத்திற்கு நாங்கள் நகர்ந்து வந்து நிற்போம். அப்படித்தான் ஒவ்வொரு தேர்தலிலும் நாங்கள் இருக்கிறோம். 2021 தேர்தலிலும் அதே போலதான் நின்னோம். 2021 தேர்தலில் 31 லட்சம் வாக்குகள் வந்ததற்கு பிறகாக இந்த திமுகவும் அதிமுகவும் நடுநடுங்கி போய்விட்டன. 31 லட்சம் வாக்குகளை வாங்கியவன் நாளை ஒருவேளை 60 லட்சம் அல்லது 1 கோடி 20 லட்சம் என்று வாங்கிவிட்டால், நாட்டில் புரட்சியை மக்கள் செய்து விட்டால், தமிழ்நாட்டின் முதலமைச்சரானா வந்தா நம்மளை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்க பல முறை அண்ணன் செந்தமலன் சீமான் பல தடவை கூட்டங்கள்ல சொல்லியிருக்கிறாரு. சிவாஜி படம் பார்த்திருக்கீங்களா? ரஜினிகாந்தோட படம். ஆபீஸ் ரூமுக்குள்ள உள்ள வாங்க சார், கொஞ்ச நேரம் பேசணும்னு ஒவ்வொரு அமைச்சரையும் ஆபீஸ் ரூமுக்குள்ள வச்சு விசாரிக்கும் போது தெரிஞ்சிடும். ஏனென்றால் கட்டாயம் இந்த மண்ணையும் மக்களையும் கொள்ளையடித்த, மண் வளங்களையும் மலைகளையும் கொள்ளையடித்த அவர்களிடம் இருக்கிற பணத்தை திரும்ப எடுக்கணும்னா வேற வழியே இல்ல. என்ன செய்யணும்? ஒரு நேர்மையான முதலமைச்சர் அந்த இடத்தில் வந்து அமரணும். அமர்ந்தால்தான் சரியான ஆட்சி முறை நடக்கும் என்பதை என் மக்கள் புரிந்து கொள்ளுங்க. காமராஜர் ஆட்சி காலகட்டத்தில் இப்படிதான் இருந்துச்சு. கக்கன் அமைச்சர், இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அமைச்சர், இப்ப இருக்க சேகரபாபு மாதிரி அவர் அமைச்சராக இருந்தாரு. கக்கன் அமைச்சரை பார்த்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேசியிருக்கீங்களா? யாராவது படித்திருக்கிறீர்களா? காமராஜரை படித்திருப்பீர்கள், கக்கனை படித்திருக்கிறீர்களா? படித்திருக்க மாட்டீர்கள். தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று மதுரை ராஜாஜி மருத்துவமனையில பொது நோயாளிகளோடு சேர்ந்து தரையிலே படுத்திருந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து விடவர் கக்கன், முன்னாள் அமைச்சர். பேருந்துகளிலே பயணம் செய்தார்கள் அன்றைய அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று பல பேர் எளிமையின் சிகரமாக வாழ்ந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு மக்களினுடைய வழி தெரியும், இந்த மக்களினுடைய எண்ணங்கள் என்ன என்பது தெரியும். ஏனென்றால் சுதந்திர போராட்டம் என்பதை வரி கட்ட முடியாது என்றுதான் சுதந்திர போராட்டமே, இந்திய விடுதலையினுடைய போராட்டமே வரி கட்ட மாட்டோம் என்றுதான் சுதந்திரத்தினுடைய போராட்டத்தினுடைய உச்சமே. அதன் அடிப்படையிலே தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டும், நாங்கள் சுதந்திர காட்டை சுவாசிக்க வேண்டும் என்று போராட்டமே வரி கட்ட மாட்டோம் என்றுதான். ஆனா இன்றைக்கு மக்கள் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் எவ்வளவு வரி கட்டினார்களோ அதை விட பல மடங்கு நாம் சுதந்திர நாட்டிலே வரி கட்டி கொண்டிருக்கிறோம். என் மக்களை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் ஒரு வண்டிக்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுகிறோம் என்றால் மத்திய அரசிற்கு 32 ரூபாய் 90 காசு வரி கட்டுறோம். தமிழ்நாடு அரசிற்கு 19 ரூபாய் 90 காசு வரி கட்டுறோம். கிட்டத்தட்ட 100 ரூபாயில் 52 ரூபாயை வரியாக கட்டி கொண்டிருக்கிறோம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டத்தில் கூட இவ்வளவு வரியை என் மக்கள் செலுத்தல. காரணம் என்னவென்றால்
இந்த இந்திய நாடும் திவாலாகிவிட்டது, தமிழ்நாடும் திவாலாகிவிட்டது. ஏனென்றால் இவர்கள் கடன்கார நாடாக இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் மாற்றிவிட்டார்கள். நரேந்திர மோடி பதவி ஏற்ற போது கிட்டத்தட்ட 2014 கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் அடைந்து 67 ஆண்டுகளில் இந்திய நாடு கடன்பட்டது வெறும் 54 லட்சம் கோடி. இந்திய நாடு மொத்தம் 67 வருஷத்துல அது கடன் வாங்கி வச்சது 54 லட்சம் கோடி. ஆனால் நாட்டின் பிரதமராக ஆன மோடி சரியா 12 ஆண்டுகளில் மோடி வாங்கி வச்சிருக்க கடன் மட்டும் 150 லட்சம் கோடி. கிட்டத்தட்ட நாடு 200 லட்சம் கோடியை தாண்டி விட்டது கடன்ல. 200 லட்சம் கோடி இந்தியாவினுடைய கடன் இன்னும் வாங்கிக்கிட்டே இருக்காரு மோடி. அப்ப அவன் எங்க இருந்து அந்த 200 லட்சம் கோடிக்கு எங்க இருந்து வட்டி கட்டுவான்னு நினைக்கிற? என் மக்களின் மீது வரி சுமத்துவான். அந்த வரியை வைத்தான் அவன் கடன் கட்டுவான். தமிழ்நாடு அரசு இன்றைக்கு 10.5 லட்சம் கோடியை கடனாக பெற்று நிற்கிறது. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளில் தமிழ்நாடு பெற்ற கடன் வெறும் 4.5 லட்சம் கோடி தான். எடப்பாடி ஆட்சியை விட்டு இறங்கும் போது வெறும் 4.5 லட்சம் கோடி தான் தமிழ்நாட்டின் கடன். 4.5 லட்சம் கோடிக்கு தமிழ்நாடு வட்டி கட்டி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 4.5 லட்சம் கோடிக்கு வட்டி கட்டியது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் 6 லட்சம் கோடியை மேற்கொண்டு வாங்கி கிட்டத்தட்ட 10.5 லட்சம் கோடியாக தமிழ்நாட்டை கடன்கார மாநிலமாக மாற்றிவிட்டார். இந்த 10.5 லட்சம் கோடிக்கு ஆண்டொன்றுக்கு தமிழ்நாடு அரசு 80,000 கோடி வட்டி கட்டணும். 80,000 கோடி தமிழ்நாடு அரசு வட்டி கட்டணும். வாங்கின காசுக்கு வட்டி கட்டணும். வட்டி கட்டுற கடன்கார போயவங்க இவங்க போறத பார்க்கணும். முன்னாடி பைலட், பின்னாடி பைலட், முன்னாடி 100 போலீஸ், பின்னாடி 100 போலீஸ், அங்கிட்டு மாவட்ட செயலர் 100 காரு என்று கடன்கார பயலுடைய 10.5 லட்சம் கோடி தமிழ்நாடாக கடன்கார மாநிலமாக மாற்றிய கடன்காரர்கள் வட்டி ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த வட்டியை எங்கிருந்து கட்டுவான்? தமிழ்நாடு அரசுக்கோ இந்திய அரசுக்கோ என்று எந்த வருமானமும் கிடையாது. தமிழ்நாடு அரசு எதுவும் தொழில் பண்ணுதா? இந்தியா எதுவும் தொழில் பண்ணுதா? கிடையாது. அவன் எங்கிருந்து வட்டியை கட்டுவான்? என் மக்களின் மீது வரியை சுமத்துவான். எப்படி வரியை சுமத்துவான்? உனக்கே தெரியாது. ஊசி போட்டு உன்னை உறிஞ்சிருவான். மின்சார கட்டணம் 200 ரூபாய் இருந்தது. இன்றைக்கு எவ்வளவு கட்டுற மின்சாரம்? தண்ணி வரி எவ்வளவு கட்டுற? வீட்டு வரி எவ்வளவு கட்டுற? வீட்டு வரி நான் கட்டலங்க, நான் வாடகை தான் இருக்கிறேன், எனக்கு தெரியாது. வீட்டு ஓனர் தான் கட்டுறாருன்னா, வீட்டு ஓனர் வரி கட்டினாரா? அந்த வரியை எங்க ஏற்றுவாருனா வாடகைக்கு இருக்கிறவன் தலையில தான் ஏற்றுவாரு. தண்ணி வரி ஏற்றுறான் எங்க இருந்து வாங்குவாரு? வாடகைக்கு இருக்கிறவன் தான் வாங்குவார். யாருக்கிட்ட வாங்குவாரு? மின்சார கட்டணம் யாரு? பயன்படுத்துறவன் கட்டணும். 2000 ரூபாய் மின்சாரம் கட்டணம் என்றால் நான் 1900 ரூபாய் கட்டுறேன் அப்படின்னு சொன்னா இந்த மின்சார வாரியம் ஒத்துக்கொள்ளுமா? ஒத்துக்கொள்ளாது. காலையில வந்து மின்சாரத்தை துண்டிச்சுட்டு போயிடும். 2000 ரூபாய் சரியா கட்டினாதான் மின்சாரத்தை பயன்படுத்த முடியும். நான் மின்சாரத்திற்கு சரியாக வரி ஏற்றேன், கட்டணம் கட்டுறேன். நான் பயன்படுத்துற பொருளுக்கு நான் காசு கட்டுகிறேன். ஆனால் மின்சார துறையில் மட்டும் தமிழ்நாடு அரசு 2 லட்சம் கோடி கடன். 2 லட்சம் கோடி வெறும் மின்சாரத்துறையில் மட்டும். யாராவது ஒருவர் உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் மின்சார கட்டணம் கட்டாமல் பயன்படுத்துகிறீர்களா? மின்சாரத்தை பயன்படுத்துகிறீர்கள். ஆனால் 2 லட்சம் கோடி மின்சாரத்திலே கடன். தமிழ்நாடு அரசு ஓசி பஸ் அறிவிச்சிச்சு, இலவச பேருந்து, பெண்கள் போறதுக்கு இலவச பேருந்து கொடுத்துச்சு. இலவச பேருந்து கொடுத்து பெண்கள்லாம் பயன்படுத்திக்கங்க. பெரிய கர்ண மகாராஜா. ஏனென்றால் அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சொத்துக்களை எல்லாம் வித்துட்டு வந்து எல்லாத்துக்கும் ஓசி பஸ் விட்டார். தமிழ்நாட்டினுடைய போக்குவரத்து துறைக்கு கடன் 50,000 கோடி, 50,000 கோடி. அங்கே ஓட்டுகிற ஓட்டுநர், அங்கே பயணச்சீட்டு கிழித்து கொடுக்கிற நடத்துனர், என்னுடைய அண்ணனும் தம்பியும், அவன் ஓய்வு பெற்றால் ஓய்வு பெற்று போகும்போது அவர்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பணம் கொடுப்போம்ல, ஓய்வு வரும்போது பணம் கொடுப்போம்ல, அந்த பணத்தை எடுத்து இவர்கள் இலவசம் கொடுக்கிறார்கள். ஆதி தொல்குடி மக்களுக்கு மத்திய அரசு கொடுக்கிற பணத்தை எடுத்து இவர்கள் இலவசம் கொடுக்கிறார்கள். உன்னை யாரு கேட்டா இலவசம்? எவன் கேட்டா? வீதியில் நின்று எந்த மக்கள் போராடி நாங்க மாசம் எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுங்க,
எந்த மக்களாவது கேட்டாங்களா? விடுதலை என்ற 75 ஆண்டுகளில் சென்னையில இதுவரைக்கும் மழை பெஞ்சால் தண்ணி நிக்காம இருக்குதா? வெள்ளத்தை சரி செய்வதற்கு உங்கள்கிட்ட துப்பு இருக்கா? இதே முதலமைச்சரும் இங்கே இருக்கிற மேயரும் சுகாதாரத்துறை அமைச்சர் இங்கே இருக்கிற உள்ளாட்சித்துறை அமைச்சரும் எல்லாரும் சொன்னாங்க 4000 கோடி செலவழிச்சிருக்கோம், ஒரு சொட்டு தண்ணி நிக்காதுன்னு சொன்னாங்க. 4000 கோடி செலவழிச்சதற்கு பிறகும் இங்க தண்ணி நின்னுச்சா நிக்கலையா? மக்கள் புரிந்து கொள்ளுங்க. சின்ன நாடுங்க சிங்கப்பூர், சின்ன நாடு சிங்கப்பூர். அந்த நாட்டில் ஒரு வளமும் கிடையாது, எதுவும் விளைய வைக்க முடியாது. ஆனா அந்த நாட்டுல சிங்கப்பூர்ல தண்ணீரை மறுசுழற்சி பண்ணிக்க முடியும். நீர் மேலாண்மை மிக சிறப்பாக கையாளுகிறது அந்த சிங்கப்பூர் நாடு. சின்ன நாடு. அங்கே மழை பெய்தால் அதிகபட்சம் போனால் 10 நிமிடத்திற்கு மேல தண்ணி தரையில நிற்கால், உடனே ஓடிவிடும். அப்படி ஒரு ஆகச்சிறந்த நாடாக சிங்கப்பூர் இருக்கிறது. அந்த நாட்டில் எந்த வளமும் கிடையாது. ஆனால் அந்த நாடு உலகில் உள்ள எல்லோருக்கும் வேலை கொடுக்கிறது. எவனுக்காவது வேலை தேவையா? உடனே சிங்கப்பூருக்கு ஓடுறான். ஏன் ஓடுறான்? அந்த நாடு வேலை வைத்திருக்கிறது, வேலை வாய்ப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார். எந்த வளமும் இல்லாத அந்த நாடு மனித ஆற்றல்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து அவர்கள் வேலை வாய்ப்பை கொடுக்கும் போது இங்கே உள்ள ஆட்சியாளர்கள் சரியாக இருந்திருந்தால் இவ்வளவு பெரிய மனித வளம், இவ்வளவு பெரிய இயற்கை வளம், இயற்கையின் அருங்கொடை அனைத்தும் தமிழ்நாட்டிலே தான் இருக்கிறது. மழை வேண்டுமா? தமிழ்நாட்டில் இருக்கிறது. மண் வேண்டுமா? தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆறு வேண்டுமா? தமிழ்நாட்டில் இருக்கிறது. அனைத்து இயற்கை வளங்களும் கொண்ட ஒரு நாடு தமிழ்நாடு. 3 பக்கமும் கடலால் சூழப்பட்ட நாடு தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இல்லாத வளமே கிடையாது. ஆனால் இவ்வளவு பெரிய வளமிக்க நாடு ஏன் கடன்கார நாடாக மாறி போனது? காரணம் என்னவென்றால் வேற ஒண்ணும் இல்ல, இந்த அரசியல்வாதிகளின் ஊழல் தான். நல்லா யோசிச்சுக்கங்க. 2001 இருந்து 2006 வரைக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. அப்ப இருக்கும்போது தமிழ்நாட்டோட கடன் வெறும் 25,000 கோடி இருந்துச்சு. 25,000 கோடி தான் 2006 வரைக்கும். 2001 இருந்து 2006 வரைக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில இவர்களால் எந்த குறையும் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் ஜெயலலிதா மீது சொத்து குவிப்பு வழக்கை திமுக போட்டது. போட்ட போது ஜெயலலிதா ஒரு ரொம்ப டாக்டிஸா டீல் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இனிமேல் என் மக்களுக்கு நான் அறிவிக்கிறேன், நான் ஒரு பொட்டு தங்கம் கூட அணிய மாட்டேன், ஆடம்பரங்களை நான் விரும்ப மாட்டேன், பட்டு சேலைகளை உடுத்த மாட்டேன் என்று ஒரு பேரறிவிப்பு செய்தார். 2001 தேர்தல் மக்கள் திரும்பவும் ஜெயலலிதா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வெள்ள வைத்துட்டாங்க. 2001 இருந்து 2006 வரைக்கும் ஜெயலலிதா அவர்களினுடைய ஆட்சியில இவர்களால் எதையும் சொல்ல முடியல. கருணாநிதி அவர்கள் என்ன அறிவிக்கிறார் அப்படின்னு பார்த்தா, ஜெயலலிதா வீழ்த்தி மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் மக்களுக்கு ஏதாவது புது திட்டங்களை அறிவித்து நாம் எதையாவது சொல்லி ஏமாற்றி வந்துவிட வேண்டும் என்பதற்காக 2006 அறிவிக்கப்பட்டது வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன் கலைஞர் டிவி என்று அறிவித்தார் கலைஞர் அவர்கள். ஏன் வேற ஏதாவது பொருள் அறிவிச்சிருக்கலாமே? ஏன் வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தார் என்றால், அவருடைய பேர பிள்ளைகள் தயாநிதி மாறனும் கலாநிதி மாறனும் அப்பொழுது சுமங்கலி கேபிள் விஷன் என்று கேபிள் டிவியை தமிழ்நாடு முழுவதும் நடத்தினார்கள். சன் டிவி அப்பொழுதுதான் தொடங்கப்பட்டது. சன் டிவியை நீங்க பார்க்கணும் அப்படின்னா சுமங்கலி கேபிள் விஷன்ல தான் பார்க்க முடியும். அப்ப எல்லோருக்கும் வண்ண தொலைக்காட்சி பெட்டியை கொடுத்து விட்டால், கிராமங்களில் இருந்து நகரம் வரைக்கும் அனைவருக்கும் வண்ண தொலைக்காட்சி பெட்டியை கொடுத்து விட்டால் 1 கோடி தொலைக்காட்சிகள் மாதம் 100 ரூபாய் கட்டினார் 100 கோடி ரூபாய் வருமானம். யாருக்கு? நம் பேரப்பிள்ளைகளுக்கு. சன் டிவிக்கு வருமானம் 100 கோடி ரூபாயை பேரப்பிள்ளைகளுக்கு வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அன்றைக்கு வண்ண தொலைக்காட்சி பெட்டியை அறிவித்தார் கலைஞர் அவர்கள். வண்ண தொலைக்காட்சி பெட்டி அறிவித்தார், பல இலவசங்களை அறிவித்தார். தமிழ்நாடு அரசு 2011 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி தமிழ்நாடு கடன். அதற்கு பிறகு 2011 செல்வி ஜெயலலிதா வேறு வழியே இல்லாமல் அவரும் இலவசங்களை அறிவிக்க தொடங்கினார். 2016 கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி கடன் தமிழ்நாடு. அதற்கு பிறகு எடப்பாடி ஜெயலலிதா அவர்கள் 2016 டிசம்பர் மாதம் இறந்து விடுகிறார். அப்பொழுது 2016 இலவசங்கள் அறிவிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட எடப்பாடி அவர்கள் ஆட்சியை விட்டு இறங்கும் போது 4.5 லட்சம் கோடி கடன். எடப்பாடி அவர்கள் 2 லட்சம் கோடி கடன் வாங்கினார். குதிச்சது யார் என்றால் திமுக.
திமுகவின் கட்சியிலே இருக்கிற உடன்பிறப்புகளில் இருந்து திமுகவை ஆதரிக்கிற அறிவுஜீவிகள் வரை எல்லோரும் கொதித்தார்கள். எடப்பாடிக்கு ஆட்சி செய்ய தெரியவில்லை, 2 லட்சம் கோடியை கடனாக வாங்கிவிட்டார், இவர் எப்படி அடுத்த முதலமைச்சர் ஆவார், எப்படி நாட்டை கடன்கார மாநிலமாக மாற்றலாம் என்று பேசினார்கள். இவர்கள் வந்ததற்கு பிறகு 6 லட்சம் கோடியை கடனாக வாங்கியிருக்கிறாங்க. ஒரு பய பேச மாட்டான், எல்லாரும் சைலண்ட் மோட்ல இருக்கான். எந்த தொலைக்காட்சியும் அது குறித்து விவாதிப்பதில்லை. எந்த தொலைக்காட்சியிலாவது தமிழ்நாடு எப்படிங்க 10 லட்சம் கோடி, அதுக்கு எப்படிங்க வட்டி கட்டும், அதுக்கு ஏதுங்க காசுன்னு ஒருத்தனாவது தொலைக்காட்சியில உட்கார்ந்து பேசுறானு பாத்தீங்களா? பேச மாட்டான். ஏனென்றால் தொலைக்காட்சிகள் அனைத்தும் விலை போய்விட்டன. கார்பரேட்டுகளின் கையில தொலைக்காட்சிகள், அந்த கார்பரேட்டுகளுக்கு மொத்தமாக காசை கொடுத்து மூடிவிட்டார்கள். பாருங்க, விஜய் எதுவுமே பேசலைனாலும் அவர் ஏர்போர்ட்ல கிளம்புனதுல இருந்து அவர் திரும்ப வீட்டுக்கு போற வரைக்கும் காட்டுவான். ஏன் காட்டுறான்னா, இந்த திமுக அண்ணா திமுக அதுக்கு காசு கட்டிடும். விஜயவே காட்டிக்கிட்டே இருக்கு. இந்த மக்களுக்கு எதையும் காட்டாத, ஊழலை காட்டாத, லஞ்சத்தை காட்டாத, கடனை காட்டாத, மக்களின் பிரச்சனைகளை பேசாத, எதையும் பேசாத, விஜயை மட்டும் காட்டு, இவங்களுக்கு போதும். அதே போல விஜய்க்கு ஸ்ட்ராட்டஜி டீம்னா நம்ம பிரசாந்த் கிஷோர் மாதிரி, எப்படி போன முறை 2021 சட்டமன்ற தேர்தலிலே மு.க. ஸ்டாலின் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக பிரசாந்த் கிஷோருக்கு 350 கோடி ரூபாய் பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்தாரோ, கிட்டத்தட்ட 200 வெல்வோம் என்று அன்றைக்கு பீத்தியது இதே திமுக. இன்றைக்கு எப்படி பேசுகிறதோ, 200 வெல்வோம் என்று இன்றைக்கு திமுக பேசுகிறது. அதே போல பிரசாந்த் கிஷோர் இவருக்கு வேலை செய்யும் போதும் பேசினார்கள். 350 கோடி சம்பளம் யாருக்கு? அவர் எப்படி வேலை செய்யணும், எப்படி போகணும் வரணும், நீங்க எப்படி நடிக்கணும், எப்படி நிக்கணும், மேடையில நிக்கும் போது நாங்க ஒரு குழந்தைய கொடுப்போம், அந்த குழந்தைக்கு ஒரு மாலை போடணும், ஒரு பிளைங் கிஸ் கொடுக்க சொல்லுவோம், நீங்க அந்த குழந்தை வண்டியில ஏறி கத்தும், இப்படி எல்லாம் ஒரு டிராமா பண்ணி கொடுப்பாரு. அதுக்கு 350 கோடி. இப்ப எப்படி விஜய் அவர்கள் போகும்போது பாத்தீங்கன்னா பெண்கள்லாம் அழுகிற மாதிரி தொலைக்காட்சியில காட்டுவான் இதுல. அப்புறம் ஒரு பொம்பளை பிள்ளை எல்லாம் பாத்தீங்கன்னா ஓடும், விஜய் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாங்க, நான் தங்கச்சியா இருக்கிறேன், அக்கா பொண்டாட்டியா கூட இருப்பேங்கன்னு சொல்லும். அந்த பொண்ணு இல்ல. ஏன் பொண்ணு இல்லைன்னு சொல்றேன்னா, அவங்களுக்கு எல்லாம் பணம். அப்படிலாம் பேசினா 10,000 20,000 என்று பணம் கொடுத்து இந்த ஊடகங்களிலே பேச வைக்கிறார்கள். ஊடகங்கள் அதை காட்டுகிறது. இதனால் மக்களுக்கு ஏதேனும் 10.5 லட்சம் கோடி நாளைக்கு ஒரு 10 லட்சம் கோடியா மாறி 50,000 கோடி கடன் அடைஞ்சிரும் அப்படின்னு ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரா விஜய்? ஒரு திட்டமும் இல்ல. ஆனா நாம் தமிழர் கட்சி 2016 இருந்து சொல்றோம், தற்சார்பு பொருளாதாரத்துக்கு வாங்கடா, தற்சார்பு தாய்மை பொருளாதாரம், பசுமை பொருளாதாரத்திற்கு வாங்கள் என்று நாங்கள் பேசினால் எங்களை பிற்போக்குவாதிகள் என்கிறார்கள். ஆடு வளர்ப்பதும் மாடு வளர்ப்பதும் கோழி வளர்ப்பதும் அவமானம் அல்ல, வருமானம் என்று சொல்கிறோம். எல்லார் வீட்டிலையும் இருந்ததுதான். ஆடு இருந்துச்சு, மாடு இருந்துச்சு, கோழி இருந்துச்சு, நாய் இருந்துச்சு, வீட்டுல என்னென்ன வளர்க்கணுமோ அனைத்தும் இருந்தது. ஏன் இருந்துச்சுன்னா, என் சொந்தக்காரன் வந்தானா 2 நாட்டுக்கோழியை புடுறா அடுறான்னு சொல்லி அடிச்சு சாப்பிடுவான். ஒரு கோயில் திருவிழா வருகிறது, என் வீட்டிலே ஒரு விசேஷம் வருகிறது, என் உறவினர்கள் 50 பேர் 100 பேர் வரப்போகிறார் என்றால் ஒரு ஆடு இருக்கும், ஆடு அடிச்சு சாப்பிடான்னுவான். வீட்டுல கோழி முட்டையிடும், அதை எடுத்து குழந்தைகளுக்கு கொடுப்பார்கள். வீட்டிலே தற்சார்பு பொருளாதாரத்தோடு வாழ்ந்த என் தமிழர்களினுடைய தற்சார்பு பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஐடி ஊழியர் இருக்கிற 50,000 60,000 ரூபாய் சம்பளம் வாங்கினால் கூட அவரால் 10 நாள் கூட அந்த 60,000 தன்னுடைய வங்கி கணக்கிலே வைக்க முடியாது. காரணம் என்னவென்றால், அவனுக்கு கடன் அட்டை கொடுக்கும், அவனுக்கு இன்ப சுற்றுலா கொடுக்கும், அவனை கடன்காரனாக மாத்தி வச்சிரும். அவன் உழைக்கணும், கடைசி வரைக்கும் கடன் கட்டணும். அது மட்டும்தான் அந்த கார்பரேட் நிறுவனங்களினுடைய நோக்கம். எங்க கட்சியில ஒரு பொண்ணு ஆண்டிப்பட்டி இந்த தொகுதியில ஒரு பொண்ணை நிறுத்தி இருக்கிறோம், கோமதினு ஒரு தங்கச்சியை நிறுத்தி இருக்கிறோம். அந்த தங்கச்சி ஐடில வேலை பார்த்த பொண்ணு, கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் சம்பளம் வாங்கிய பெண். தன்னுடைய கணவர் ஒரு வங்கியிலே மேலாளராக இருந்தவர். அவருக்கு மூளைக்குள்ள எங்க அண்ணனுடைய அரசியல் புரிந்து கொண்டு எங்களுடைய அரசியல் புகுத்தி, இந்த வேலை வேணாம், நம்ம ஊருக்கு போவோம், ஆண்டிப்பட்டியில போய் ஏதோ உழைச்சுக்கிறோம் அப்படின்னு அந்த பொண்ணை கூப்பிடாப்ல. அந்த பொண்ணு என்னையா இது, நீ பாட்டு திருப்பி கிராமத்துக்கு கூப்பிடுற, நான் சென்னையில நகரத்துல எங்க அம்மா ஏசி அலுவலகத்துல உட்காந்து பணம் சம்பாதிக்கணும் என்னை அனுப்பிச்சு வச்சுட்டு, நீ என்ன இப்படி என்னை திருப்பி கிராமத்துக்கு கூப்பிடுற அப்படின்னு சொல்லும் போது, நான் உனக்கு சொல்றேன், உன்னுடைய உடலிலே வலிமை இருக்கிற வரைக்கும் தான் இந்த கார்பரேட் நம்மளை பயன்படுத்தும். சரியாக இன்னும் 10 ஆண்டுகளோ 15 ஆண்டுகள் கழித்த உன்னை தூக்கி வீசிவிடும்.
அன்றைக்கு உனக்காக உழைப்பதற்கு உடல் வலிமை இருக்காது. ஆனால் உடல் வலிமையற்ற உன்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. நம் கையில காசு இருக்கிறதா என்றால் இல்லை. நான் ஊருக்கு போய் 50 ரூபாய் 100 ரூபாய் சம்பாரிச்சு பொழைச்சுக்கலான்னு மன தைரியத்தோட அழைச்சிட்டு வந்தான். அந்த பொண்ணு அதுக்கான புரிதல் இல்லாம அவனோட சண்டை போட்டு அவனோட வாழ முடியாது 2 வருஷம் அவங்க அம்மா வீட்டுக்கு போச்சுட்டு போயிடுச்சு. வீட்டுல இருந்து ஒரே பஞ்சாயத்து எல்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு அந்த தங்கச்சி எங்க கட்சியினுடைய வேட்பாளர், என் தங்கை ஆண்டிப்பட்டியில போட்டியிடுகிறாள். அவள்கிட்ட நான் போய் பேசுறேன், சொல்றேன், அண்ணே நான் ஐடில வேலை பார்க்கும் போது என் கைகிட்ட 10 காசு இருக்காதுன்னு, இன்னைக்கு நான் என் பிள்ளைக்கும் காசு சேர்த்து வச்சிருக்கேன். காரணம் என்னுடைய தற்சார்பு பொருளாதாரம். ஊர்ல நான் இருக்கிறேன், என் பிள்ளைகளை அரசு பள்ளியில படிக்க வைக்கிறேன். எந்த கேவலமும் இல்லைன்னு, எந்த கேவலமும் இல்ல. ஊர்ல அவன் அதை பேசுவான் இதை பேசுவான். பக்கத்து வீட்டுக்காரன் நீ உன் பிள்ளைய மெட்ரிகுலேஷன்ல படிக்க வைக்கிறேன், சிபிஎஸ்இல படிக்க வைக்கிறேன், கேவலம் அசிங்கம் அப்படின்னு பேசுவான். பக்கத்து வீட்டுக்காரி பாத்தியா, அவ கூட்டிட்டு போய் அந்த ஸ்கூல்ல சேர்த்துட்டா. எம்மா அது 1 லட்சம் பீஸுமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்னை அவமானப்படுத்துறியா? நான் எப்படி அவளோட கோயிலுக்கு நடந்து போறது? நான் எப்படி அவளோட பேசுறது? அவ பார்க்கும்போது என்னை சிரிச்சிருவாளே அப்படின்னு பெண்களின் மனநிலையில உளவியலை ஏற்படுத்தி விட்டார். கல்வி வியாபாரமாய் போய்விட்டது. இன்றைக்கு எல்கேஜி மிக முக்கியமான பள்ளிகளிலே எல்கேஜி என் பிடித்த பள்ளிகளிலே என் குழந்தையை சேர்க்க வேண்டும் என்றால் கால்கடுக்க நின்று 1 லட்சமோ 2 லட்சமோ 3 லட்சமோ டொனேஷன் கொடுத்து சேர்க்க வேண்டிய நிலைக்கு இன்றைக்கு கல்வியை தள்ளிவிட்டார்கள் இந்த அரசுகள். நாம் தமிழர் அரசு தான் சொல்கிறது, உனக்கு ஒரு இலவசமும் தர மாட்டேன். நாட்டில் ஒரு இலவசம் கிடையாது, எல்லாத்துக்கும் காசு கட்டு. காசு கொடுத்தாதான் உனக்கு பொருள். 3 மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய நாம் தமிழர் அரசுல இலவசம். ஒன்று கல்வி, இன்னொன்று மருத்துவம், இன்னொன்று தூய குடிநீர். வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை, கட்டாயம் அரசு வேலை. நீ வேலை செஞ்சே ஆகணும். வேலை செய்ய மாட்டேன்னா ஒரு வேலை இருக்க முடியாது. ஊர்ல வெட்டியா ஒரு வேலை சுத்த முடியாது. ஏன்னா அரசு அதிகாரி போன் பண்ணுவார், உங்க வீட்டுல யாரு இருக்கா, இந்த ஒரு வீட்டுல ஒரு பையன் இருக்கானா, அவன் ஏன் வேலைக்கு போகாம இருக்கான், அம்மா படிச்சிருக்காங்கயா சுத்திட்டு இருக்கான் போக மாட்டான். உடனே அரசு அழைக்கும், கூப்பிட்டு போய் உனக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலையை போய் செய்யும் சொல்லும். போய் அவனுக்கு வேலை பிடிக்கல, திருப்பி எனக்கு சம்பளம் பத்தலைங்க, அடுத்த சம்பளம், அப்ப அடுத்து சொல்லும் இந்த வேலைக்கு போ அப்படின்னு சொல்லும் அரசு. வேலை செய்யாம ஒரு பையன் இருக்க முடியாது, வேலை செஞ்சுதான் ஆகணும். வீட்டில் ஒருவருக்கு கட்டாயம் அரசு வேலை. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை இருக்கிறது நாம் தமிழர் அரசுல. ஏனென்றால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அறிவிக்கிறார், தற்சார்பு பொருளாதாரத்தை நீ வீட்டில் செய்கிறாய், நான் நாட்டில் செய்வேன் என்று எங்கள் அண்ணன் பேரறிவிக்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் முதல்ல நம்ப மாட்டான், எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணா, கேலி பண்ணா, எல்லாம் சிரிச்சா. இன்னைக்கு எங்க அண்ணன் படம் போட்டு காட்டுறாரு. எங்க அண்ணன் கூட்டத்துல பேசும்போது நீங்க பாத்துருக்கீங்க, படத்தை போட்டு காட்டிட்டு பாரு, பாடுறா எப்படி மாடு மேயுதுன்னு பாடுறான்னு சொல்லி காட்டுறாரு. 5000 ஏக்கரிலே மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, மக்களுக்கு தேவையான விவசாயம் அனைத்தும் அரசே செய்யும். விவசாயம் செய்பவர் அரசு பணியாளர். 60 வயதிற்கு மேல அரசு பணியாளர் எப்படி ஓய்வு பெறுகிறாரோ அதே போல விவசாயிக்கும் ஓய்வூதியம் வழங்கப்படும். அவர் வேலை செஞ்சு முடிச்சுட்டு அவருக்கு உடல் திறனை இழந்துட்டா கட்டாயம் அவருக்கு அரசு வேலை, அரசு வேலையில அவருக்கு ஓய்வூதியம் கொடுக்கப்படும். எல்லோருக்கும் கட்டாயம் வேலை இருக்கிறது. வீட்டில் ஒருவருக்கு மாதம் 15,000 ரூபாய் குறைந்த சம்பளம், அதில் இருந்து வேலைக்கேற்ற சம்பளம் கூடிக்கொண்டே போகும். ஆடு மேய்க்கிறவன், மாடு மேய்க்கிறவன், வீட்டுல கோழி வளர்க்கிறவன், வீட்டுல உட்கார்ந்து பெண்கள் கூட முறையிறவன், பட்டுப்பூச்சி வளர்க்கிறவன், புறா வளர்க்கிறவன், என்னென்ன இருக்குதோ தற்சார்பு பொருளாதாரத்திலே அனைத்தும் அரசே செய்யும். அரசே செய்யும், அரசே முதலீடு செய்யும், செய்வதற்கேற்ற கூலியை கொடுக்கும், அதை எடுத்து அரசே வியாபாரம் செய்யும். நாகர்கோயில என் தம்பி ஒருத்தன் நிக்கிறான், முத்துக்குமார்னு ஒரு தம்பி நிக்கிறான், வேட்பாளரா நிக்கிறான். அவன் மண்பாண்டங்களை செய்து, மண் இருக்குல்ல, மண்ணுல மண்பாண்டங்களை செய்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறான். இங்கே இருக்கிற ஒரு குழம்பு வைக்கிற சட்டி, மண் சட்டி அமெரிக்காவில் 1000 ரூபாய். உனக்கு பொருளாதாரம் எங்க இருக்குன்னே தெரியல. இந்த மடப்பயிர்களுக்கு, யாருக்கு? இந்த திமுக அண்ணா திமுக மடப்பயிர்களுக்கு பொருளாதாரம் எங்க இருக்குன்னே தெரியல. இவர்கள் சாராய பொருளாதாரத்தை கட்டிக்கொண்டு அழுது கொண்டு இருக்கிறார்கள். பால் பொருளாதாரம் மிகப்பெரிய பொருளாதாரம். வீட்டிலே காலையில எந்திரிச்ச உடனே குழந்தையில் இருந்து வயதானவர் வரை பால் குடிக்கிறோமா இல்லையா, இல்ல காப்பி குடிக்கிறோமா இல்லையா, இல்ல தேநீர் சாப்பிடுறோமா இல்லையா, ஏதாவது ஒன்றை நாம் சுவைக்கிறோமா இல்லையா? கட்டாயம் சுவைக்கிறோம். வீட்டில் ஒருவர் சுவைக்கிறோம். கிட்டத்தட்ட 8 கோடி பேர், 2 கோடி ரேஷன் கார்டுன்னு வச்சுக்கோ. 2 கோடியில 1/2 லிட்டர் பால் வச்சா கூட 1 கோடி பால், 1 கோடி லிட்டர் பால். பால் எங்க இருந்து கொடுப்பேன் சொல்லு பார்ப்போம். திமுக 1 கோடி பால் எங்க இருந்து கொடுக்குது? 1 கோடி லிட்டர் பாலை எங்க இருந்து கொடுக்குது? ஏன்னா பால் உனக்கு பால்ன்ற பேர்ல பால் பவுடரை கலக்கிறானா, பிளாஸ்டிக் பைய உருக்கி உனக்கு பாலா செஞ்சு தரனா, வெள்ளையா ஒண்ணு இருக்கு, அதை குடிக்கிற நீ. கால்நடைத்துறை என்று தமிழ்நாடு அரசு வைத்திருக்கிறது. கால்நடைத்துறை மாடு வளர்க்குத,
அதுல இருந்து வர்ற பாலை அதை டெஸ்ட் பண்ணுத, அதை மக்களுக்கு விநியோகம் செய்த ஆவின் ஒரு துறை வைத்திருக்கிறது. அதுல விற்பனை என்னன்னா பால் விற்பனை தான். ஆனா நாங்க சொல்லும் போது சிரிக்கிறது. நாங்கள் உங்கள் கண் முன்னே மாடு எப்படி வளருது, எப்படி பால் கறக்கிறோம், எப்படி அதுல இருந்து பாலாடை கட்டி உருவாக்குறோம், எப்படி தயிர் செய்யறோம், எப்படி போர் செய்யறோம், எப்படி நெய் செய்யறோம், எப்படி வெண்ணெய் வருதுன்னு அனைத்தையும் நீ அங்கே போய் பார்த்துக்கலாம், அந்த பண்ணையிலே போய் பார்த்துக்கலாம். என் மக்களின் தேவைக்கு போக மற்றதை எல்லாம் ஏற்றுமதி செய்வோம் என்று நாம் தமிழர் அரசு சொல்கிறது. இன்னும் சரியாக 10-20 ஆண்டுகளில் என் மக்கள் நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். கொரோனா காலகட்டத்தில் எப்படி தேடி போய் சாப்பாட்டுக்கு உணவுக்காக உணவுப் பொருட்களுக்காக அலைந்த இந்த மக்கள் உலகமே தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கிற ஒரு இடத்திற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியலும் அரசும் நடக்கும் என்பதை மக்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்க, நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்க. உறுதியாக நாம் தமிழர் அரசு அதை செய்து முடிக்கும். உலக நாடுகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்கிற இடத்திற்கு தமிழ்நாடு வளரும். தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் அரசு கல்வியை இலவசமாக கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? எப்பயும் இலவசமா தான் கல்வி இருக்குது. எப்படி இருக்குது? இடிஞ்சு போன கொட்டகையில கல்வி நிலையம் இருக்குது, சுற்றுச்சுவரில் இடிந்து விழுகுது, கழிப்பறையே இல்லாத கல்வி கூடங்கள் இருக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இப்படி கல்வி கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள் இப்படித்தான் இயங்குகிறது. சரி, அரசு பள்ளிக்கூடங்கள் சரியாக இருந்தால், சரியான கல்வியை, தரமான கல்வியை கொடுக்கிறது என்றால் ஏன் மக்கள் தனியார் பள்ளி நோக்கி படையெடுக்கிறார்கள்? ஏன் ப்ரீகேஜிக்கும் எல்கேஜிக்கும் தனியார் பள்ளிகளிலே படித்தால்தான் என் குழந்தை சரியாக வளரும் என்கின்ற உலகியல் சிக்கலுக்கு ஏன் ஆட்படுகிறார்கள்? ஏனென்றால் அரசு நடத்துகிற கல்வி நிறுவனங்கள் முறையற்ற இருக்கிறது. அதை சரி செய்வதற்கு இவர்கள்ட்ட திட்டம் இருக்காண்டா? திட்டம் இருக்கிறது, ஆனால் தீட்ட மாட்டார்கள். ஏனென்றால் இந்த தனியார் பள்ளிகளையும் தனியார் கல்லூரிகளையும் நடத்துவதே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர் என்று திமுக அதிமுகவை சார்ந்தவர்கள் தான். எவர்கள் அதிகாரத்தில் இருந்து கொள்ளையடித்து கொடுத்தார்களோ அந்த பணத்தை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் இந்த கல்வி நிறுவனங்களை நடத்தினான். அதை வியாபாரமாக்கிட்டான். உங்களுக்கு தெரியும், ஜெகதர்ச்சகன் அவர்கள் மீது 900 கோடி ரூபாய் வருமான வரித்துறை வரி போட்டுச்சு, அபராதம் போட்டுச்சு. எதுக்கு 900 கோடி போட்டுச்சு? ஏன்னா அவர் கல்வி நிறுவனம் நடத்துறார். என்ன கல்வி நிறுவனம்? மருத்துவ கல்லூரி நடத்துறார், பொறியியல் கல்லூரி நடத்துறார். இப்படி பொறியியல் கல்லூரி, மருத்துவ கல்லூரி நடத்துறார் என்றால் அவ்வளவு வருமானத்தை அவர் பார்த்திருக்கிறார். பாத்ரூமுக்குள்ள இருந்தெல்லாம் பணம் எடுத்தான். கழிவறைக்குள்ளே காசுகளை கொட்டி வைத்திருந்தார்கள். அந்த பணம் எல்லாம் யார் பணம்? என் மக்களின் பணம். அந்த பணத்திற்கு 900 கோடி அபராதம் இருந்தது வருமான வரித்துறை. அப்படி என்றால் எத்தனை ஆயிரம் கோடி அவருக்கு சொத்து இருக்கும் என்பதை என் மக்கள் புரிந்து கொள்ளுங்க. நாம் தமிழர் அரசு சொல்கிறது, தரமான சமமான கல்வியை ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை இலவசமாக கொடுக்கும் நாம் தமிழர் அரசு என்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் 2016 அறிவித்து நாங்கள் எல்லோருக்கும் மக்களுக்கு கொடுத்துட்டோம். ஆனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு காலம் எடுக்குது. ஏனென்றால் நாங்கள் வலிமையற்றவர்கள். எங்களை எந்த ஊடகமும் காட்டாது. தெருவிலே நின்று பேசினால் இந்த மக்கள் கூடி எங்களுடைய செய்திகளை கேட்டால்தான் என்ன நடக்கும் என்பதை என் மக்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் உங்களுக்கு வேறொரு மாயை உலகத்திலேயே இந்த அரசு வைத்திருக்கிறது. கல்வி என்றால் சும்மா சாதாரணம் இல்ல. இன்றைக்கு முதல் இடத்திலே பின்லாந்து நாடு, உலகத்திலேயே ஆக சிறந்த கல்வி கொடுக்கிற நாடு பின்லாந்து. 2வது இடத்திலே தென்கொரியா இருக்கிறது. 3வது இடத்திலே சிங்கப்பூர் இருக்கிறது. சின்ன நாடு சிங்கப்பூர் கொடுக்கிறது. 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட இந்த நாடு ஒரு சிறந்த கல்வியை, ஆக சிறந்த கல்வி கூடங்களை கட்டி கொடுப்பதற்கு முடியவில்லை என்றால் இந்த அரசு தோற்று போய்விட்டது. இந்த 3 நாடுகளை தாண்டி உலக நாடுகளிலே எந்த அரசியல்வாதி பேசினாலும், எந்த ஊடகம் பேசினாலும், தென்கொரியாவை தாண்டி, சிங்கப்பூரை தாண்டி, பின்லாண்டை தாண்டி உலகிலேயே ஆக சிறந்த கல்வி இந்தியாவினுடைய கீழ்ப்பகுதியிலே தென்பகுதியிலே இருக்கிற நாம் தமிழர் என்கின்ற ஒரு அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது என்ற வரலாற்றை படைக்க வேண்டும் என்ற பெரும் கனவோடு நாங்கள் தேர்தலில் இருக்கிறோம். வெம்போல பிச்சைக்கார பைய போல உனக்கு ஓசி பஸ் கொடுக்குறேன், உனக்கு மாசம் 2000 கொடுக்குறேன், உனக்கு தங்க மகன் திட்டம் அது காசு கொடுக்குறேன், உனக்கு சேலைக்கு இது தாலிக்கு தங்கம் கொடுக்குறேன், அவர் தாய் மாமன் சீஸ் அப்படின்னு சொல்றாப்புல. தங்கம் விற்கிற விலை என்னன்னு தெரியுமாடா? நீ என்னைக்காவது போய் தங்க கடையில போய் தங்கம் வாங்கியிருக்கியா? நீ போல போய் வாங்கினாதானே தெரியும் தங்கம் என்ன விலை விற்குதுன்னு. நீ வாங்கினது இல்ல. 1,50,000 ரூபாய் ஒரு பவுன் தங்கம்.
அரை பவுன் கொடுக்க வேண்டும் என்றால் 75,000 ரூபாய் கொடுக்கணும். எத்தனை குழந்தைகளுக்கு நீ கொடுத்துருவ? தங்க பவுன் திட்டத்தை கொடுத்துருவ. தாலிக்கு தங்கத்தை எப்படி கொடுப்பீங்க? எங்க இருந்து கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பேன் என்று சொல்லுங்க. திமுகவும் அண்ணா திமுகவும் தாவேக்காவும் அதற்கு அவர்கள்ட்ட பதில் இல்ல. இப்படி கொடுப்போம், இப்படி செய்வோம் என்று அவர்களிடம் திட்டம் இருக்கிறதா? திட்டம் இல்ல. 18,000 கோடியிலிருந்து 20,000 கோடி ஆண்டொன்றுக்கு கல்வி நிலையங்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு கல்வி நிலையங்களுக்கு 20,000 கோடி ஒதுக்கிறது. இந்த 20,000 கோடியை வைத்து எத்தனை கல்லூரிகளையும் எத்தனை கல்வி கூடங்களையும் ஆக சிறந்த கல்வி கூடங்களாக மாற்றி இருக்க முடியும் என்றால் கட்டாயம் மாற்றி இருக்க முடியும். இன்றைக்கு அரசு வட்டி கட்ட முடியாமல் அரசு திவாலாகி போய்விட்டது. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடுவதற்கு பணம் இல்ல. நீங்க எழுதி வச்சுக்கங்க. திரும்பவும் திமுகவோ அண்ணா திமுகவோ இந்த நாட்டை ஆண்டான்னா இன்னும் 2 ஆண்டுலயோ 3 ஆண்டுலயோ ஒருத்தனை நடக்க முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் புரட்சிக்கு கட்டாயம் தயாராவார்கள். ஏனென்றால் இவர்களால் வட்டி கட்ட முடியாது, எவருக்கும் சம்பளம் போட முடியாது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து துறையும் போராட்ட களத்திலே இறங்கிவிட்டது, தமிழ்நாடு காவல்துறை தவிர. ஏனென்றால் தமிழ்நாடு காவல்துறைக்கு சர்வ சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்க வேணாலும் நிறுத்தி எவனை வேணாலும் பயணம் போடலாம், என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், வாங்கி என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், யாரை வேணாலும் கூட்டு போய் விசாரிக்கலாம், யாரை வேணாலும் அடிக்கலாம், யாரை வேணாலும் கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு காவல்துறைக்கு சர்வ சுதந்திரம் கொடுத்து விட்டது. ஏன் சர்வ சுதந்திரம் அதுக்கு மட்டும் கொடுக்குது? ஏன் கொடுக்குதுன்னா அவர்களால் சங்கம் வைத்துக் கொண்டு போராட முடியாது. ஒரு உயர் அதிகாரியின் அழுத்தத்தை அவர் சரி செய்து கொள்ள முடியாது. அவர் யாரிடமும் போய் முறையிட முடியாது. ஆனால் நாம் தமிழர் அரசு சொல்கிறது தமிழ்நாட்டின் காவல்துறை 8 மணி நேரம் தான் வேலை. 8 மணி நேரம் வேலை முடிச்சு வீட்டுக்கு போ. பெண்களுக்கு வெறும் 6 மணி நேரம் தான் வேலை. சுழற்சி முறையிலே வேலை இருக்கும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை. கூடுதலா ஆட்கள் எடுப்போம். குற்றம் நடந்ததற்கு பிறகு போய் காவல்துறை தடுக்க கூடாது. நாம் தமிழர் அரசிலே குற்றம் நடப்பதற்கு முன்பாக தடுக்கணும். அதற்கான படை இருக்கும். இந்த கூட்டத்திலேயே நிற்பான். அவன் போலீஸ் மாதிரியே இருக்க மாட்டான். அண்ணன் பல கூட்டத்தில் பேசியிருப்பாங்க. அட்டாக் அடிச்சிருக்க மாட்டான். அவன் சொங்கி மாதிரி இருப்பான், பிச்சைக்கார பையன் மாதிரி இருப்பான், ஒல்லியா இருப்பான், குட்டையா இருப்பான். அவன்லாம் போலீஸ் அப்படியே இருப்பாரு. உள்ள இருந்து யாராவது சிலிம் செம்னா பிரதர் வாங்க அப்படின்னு கூப்பிடுவார். கூப்பிட்டு போய் வண்டியில ஏற்றி கூட்டு போயிடுவார். அப்படி குற்றம் நடப்பதற்கு முன்பாக தடுக்கிற ஆக சிறந்த படையை தமிழ்நாட்டில் நிறுவுவோம். நாம் தமிழர் அரசு இன்றுல 2016 சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு அரசு ஊழியர்களும் போற்றப்படுவார்கள், மேன்மை கருதப்படுவார்கள். கொரோனா காலகட்டத்திலே பணியாற்றிய செவிலியர் பெருமக்களும் மருத்துவர் பெருமக்களும் கடுமையாக உழைத்தார்கள். தங்களுடைய உழைப்பை கடுமையாக உழைத்தார்கள். அதே போல காவல்துறை, வருவாய்த்துறை, மாநகராட்சி ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் என்று இந்த துறைகள் எல்லாம் கடுமையாக இயங்கியது. கொரோனா காலகட்டத்திலே மக்கள் பணி இவர்கள் எல்லாம் செய்தார்கள். தன்னுடைய உயிரை துச்சமென மதித்து களத்தில் நின்றார்கள். அன்றைக்கு பணியாற்றிய செவிலியர் பெருமக்களுக்கு நாங்கள் நிரந்தர அரசு வேலை தருவோம் என்று 2021 வாக்குறுதி கொடுத்தது இதே திராவிட மாடல் அரசு. இதே செவிலியர்கள் இந்த ஆட்சி முடிகிற போகுது, எங்களுக்கு பணி நிரந்தரத்தை கொடுங்கள் என்று போராட்டம் செய்த போது அனைவரையும் கைது செய்து கொண்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இறக்கிவிட்டு வந்துருச்சு காவல்துறையை வைத்து. இதே அரசுதான் மருத்துவர்களை போற்றுவோம் என்கிறது. கொரோனா காலகட்டத்தில் இறந்து போன ஒரு மருத்துவர், அந்த இறந்து போனவரினுடைய மனைவி முறையிடுறாங்க. 1 கோடி ரூபாய் பணம் கொடுக்கிறேன், நீங்க அரசு வேலை கொடுக்கிறேன், நீங்க எங்களுக்கு கொடுங்க என்று முறையிடுகிறார். அவருக்கு இதுவரை அந்த 1 கோடி ரூபாய் பணத்தையும் அவருக்கு அரசு வேலையும் கொடுக்கல. நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றம் விசாரிச்சு கொடுங்கன்னு சொல்லுது. இந்த அரசு கொடுக்க மறுக்கிறது. ஆனால் இவர்கள் தான் செவிலியர்களை பாதுகாப்போம், செவிலிய மக்கள் கடவுள் போல, மருத்துவர்கள் கடவுள் போல என்று இவர்கள் பேசினார்கள். இதே ஆசிரியர் பெருமக்கள் எங்களை பணி நிரந்தரம் செய்யவில்லை, பணி நிரந்தரம் செய்வோம் என்று அறிவித்தீர்களே, எங்களை பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று போராட்டம் நடத்துகிறார்கள். உங்களுக்கு தெரியும், தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியின் வாயிலே மழையிலும் வெயிலிலும் படுத்து இந்த மக்கள் போராடினார்கள். போராட்டம் நடத்தும் போது சொன்னார்கள், இதே முதலமைச்சர் தாங்க சொன்னார் எங்களை பணி நிரந்தரம் செய்யறேன்னு சொல்லி, இத்தனாவது வாக்குறுதி இது இருக்கு, அவர் செய்யறாரா இல்லையான்னு சொல்லி கேளுங்கன்னு சொன்ன போது அவர்களை இரவோடு இரவாக கைது செய்து அப்புறப்படுத்தியது இதே திராவிட மாடல் காவல்துறை. ஏனென்றால் இவர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல. மருத்துவர்களையோ செவிலியர்களோ பணி நிரந்தரம் செய்தால் அவர்களுக்கு உரிய சம்பளம் கொடுக்கணும். அந்த உரிய சம்பளத்தை கொடுப்பதற்கு இவர்களிடம் பணம் இல்ல. அப்ப இல்லாத பணத்தை எங்கிருந்து கொண்டு வருவார்கள்?
ஏனென்றால் இது திரும்ப கடன் வாங்க முடியாது. ஏன்னா இவன் இலவசம் கொடுக்கணும், அதுக்கு வட்டி கட்டணும், வட்டி கட்டதுக்கு திருப்பி வட்டி கட்டணும். 10.5 லட்சம் கோடி எப்படி வந்துச்சு? இவன் வட்டி கட்டி இந்த நாட்டை கடன்கார நாடாக மாத்திட்டான். 1000 ரூபாய் கொடுக்கும் போது இந்த நாடு 10.5 லட்சம் கோடி கடன் என்றால் 2000 கொடுப்பேன் என்று மு.க. ஸ்டாலின் அறிவிக்கிறார். எந்த தைரியத்தில் அறிவிக்கிறார் தெரியல. 2000 கொடுத்தாருனா இந்த நாடு 20 லட்சம் கோடி கடனாக மாறிவிடும். 20 லட்சம் கோடி கடனாக மாறிவிட்டது என்றால் ஆண்டொன்றுக்கு 1,60,000 கோடி வெறும் வட்டி மட்டும் கட்டணும் என் மக்கள். அப்ப வட்டி கட்டணும்னா என்ன செய்வான்? உன் தலையில தான் வைப்பான். உன் வீட்டு வரியை ஏத்துவான், சாலை வரியை ஏத்துவான், மின்சார கட்டணத்தை உயர்த்துவான், தண்ணீர் கட்டணத்தை உயர்த்துவான். நீ வாழவே முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த அரசு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்காகத்தான் இந்த அரசுகள் கடுமையாக போட்டி போடுகிறது. அதற்காகத்தான் விஜய், அதற்காக தான் தொலைக்காட்சி. விஜய் என்ன 234 தொகுதியிலும் ஜெயிச்சு என்ன முதலமைச்சராக போறாரா? கிடையாது. அவருக்கே தெரியும் நம்ம வர்றோம், சும்மா ஆக்ட் பண்ண சொல்றாங்க, காசு தராங்க. படம் நடிச்சா 250 கோடி, இதுல நடிச்சா 2500 கோடி, அவ்வளவுதான். 10 படம் நடிக்கிறதுக்கு மொத்தமா காசை கொடுத்துறான். சும்மா ஒண்ணு வரல விஜய், பணம் வாங்கி கொண்டுதான் வருகிறார் களத்துக்கு. மக்கள் பணி 2024 இருந்து அவர் கட்சி தொடங்கிய காலகட்டத்தில் இருந்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறார் அல்லவா? இந்த 2026 வரை அவர் கொடுத்த அறிக்கைகள், அவர் நடத்திய போராட்டங்கள், அவர் மக்களுக்காக களத்தில் நின்ற ஏதாவது ஒரு செய்தியை நீங்கள் படித்ததுண்டா? இந்த மக்களுக்காக களத்தில் நின்று போராடினாருங்க. இந்த மக்களுக்காக அவர் குரல் கொடுத்தாருங்க. இங்க பிரச்சனை அங்க போய் நின்று அந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்னாருங்க. தன்னை பார்க்க வந்த கட்சிக்காரன் செத்து போயிட்டான் 43 பேர். அந்த 43 பேர் வீட்டுக்கு போக துப்புள்ள இந்த விஜய்க்கு. ஆனால் அந்த 43 பேரினுடைய மரணத்திற்கு, 43 பேரின் மரணத்திற்கு நீதி கேட்பதற்கு இங்கே ஆள் இல்லை. அதையும் நாம் தமிழர் கட்சி தான் கேட்டுக்கொண்டிருந்தது. எனவே என் அன்பிற்குரிய மக்களே, என் போற்றுதலுக்குரிய மக்களே, இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு மிக முக்கியமான தேர்தல். அதை விட நாம் தமிழர் கட்சிக்கு மிக முக்கியமான தேர்தல். எனவே என் பெருமதிப்பிற்குரிய மக்கள், மேன்மைக்குரிய மக்கள், எப்படி 2021 சட்டமன்ற தேர்தலிலே 31 லட்சம் வாக்குகளை கொடுத்தீர்களோ, எப்படி 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே எங்களுக்கு 36 லட்சம் வாக்குகளை செலுத்தி எங்களை அங்கீகாரம் பெற்ற கட்சியாக ஒரு நிரந்தரமான ஒரு சின்னத்தோடு எங்களை முதல் பட்டியலிலே வைப்பதற்கு எங்களுக்கு வாக்கு செலுத்தினீர்களோ மேன்மைக்குரிய மக்கள், எங்கள் போற்றுதலுக்குரிய மக்கள், எங்களை வெல்ல வைப்பதற்கான இந்த தேர்தலாக கருதி 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என்னுயிர் அண்ணன் மு. களஞ்சியம் திரைப்பட இயக்குனர், அவருக்கு வாக்கு செலுத்தி அவரை வெல்ல வைத்து சட்டமன்றத்திற்கு அனுப்புங்கள். உங்களுக்காக 5 ஆண்டுகளிலே கட்டாயம் உங்களுக்காக மக்கள் பணி செய்வார், மக்களுக்காக களத்திலே நிற்பார். உங்களுக்கு 2 விடயங்களை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அவர் வெறும் திரைப்பட இயக்குனராக நீங்க பார்க்க வேண்டாம். அவர் திரைப்பட இயக்குனராக திரைத்துறைக்கு வருவதற்கு முன்பாக கப்பற்படை, இந்தியாவினுடைய மிக உயரிய கப்பற்படையினுடைய அசிஸ்டன்ட் கமாண்டராக பணி செய்தவர். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அசிஸ்டன்ட் கமாண்டராக பணி செய்துவிட்டு அதன் பிறகுதான் தன் திரைத்துறையின் மீது உள்ள காதலால் திரைத்துறைக்கு ஆக சிறந்த படங்களை எடுத்தும் பல மாநில விருதுகளை குவித்தவர். மக்கள் பணியிலே கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 20 ஆண்டுகளாக மக்களுக்கு ஏதேனும் துயர் துடைக்க வேண்டும் என்றால் களத்திற்கு ஓடி போய் களத்திலே நிற்கக்கூடிய ஒரு கள போராளி. இதுவரை 330 ஈழ தமிழ் பிள்ளைகள், நாடிலிருந்து அகதிகளாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற, தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈழ தமிழ் பிள்ளைகள், வெறும் பெண் பிள்ளைகளை மட்டும் 330 பெண் பிள்ளைகளை படிக்க வைத்து பட்டதாரி ஆக்கியவர் என்னுடைய அண்ணன் களஞ்சியம் அவர்கள். உங்களுக்கு தெரியும், 2018 காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று கடும் போராட்டம் நாம் தமிழர் கட்சியும், தமிழ் தேசிய கூட்டமைப்பும், தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் களத்திலே IPL மைதானத்தை முற்றுகையிட்டு போராட்டிய போது அந்த களத்திலே பல இயக்குநர்கள் தாக்கப்பட்டார்கள். அதிலே முதன்மையாக தாக்கப்பட்டவர் என்னுடைய அண்ணன் மு. களஞ்சியம் அவர்கள். தாக்குதலுக்கு உள்ளாகி இங்கே ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலே கிட்டத்தட்ட 15 நாட்கள் சிகிச்சையிலே இருந்தார். அதன் பிறகுதான் வீடு திரும்பினார். இது போல கொரோனா காலகட்டத்திலே, அதே போல வரதா புயல், தானே புயல் என்று எப்படி தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களிலே பெரும் புயல் அடித்த போது அந்த வீடுகளுக்கு சென்று என் மக்களுக்கு களத்திலே நின்று தன்னால் முடிந்த உதவிகளை களத்திலே செய்தவர் என்னுடைய அண்ணன் மு. களஞ்சியம். இது போல அவர் பேச்சை சொன்னால் சொல்லிக் கொண்டே போகலாம். அப்படி ஒரு ஆகச் சிறந்த கள போராளியை உங்களுக்காக களத்திலே இறக்கி விட்டிருக்கிறோம்.
இவரை விட்டு நீங்க யாருக்கு ஓட்டு போட போறேன்னு நினைச்சுக்க. அதுக்கு மேல உன் விதியை எவனால மாத்த முடியும்? உங்கள் விருப்பம் போல வாக்கு செலுத்துங்கள். அண்ணனுடைய வாக்கு பெட்டியிலே அண்ணனுடைய என் 2வது வரிசையிலே விவசாயி இருப்பான். நன்றி உணர்வோடு நீங்கள் சாப்பிடும் போது அந்த பொருளை விளைவித்து கொடுத்தவன் விவசாயி. அதை நன்றி உணர்வோடு அவனுக்கு அழுத்துங்கள். விவசாயியை வெல்ல வைங்கள். யார் வேணாலும் தோற்று போலாம், விவசாயி தோற்று போக கூடாது. எனவே என்னுடைய அண்ணனை வெல்ல வைத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.